எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் காலிஃப்ளவர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வந்து பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம். கூடவே ஒரு ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறமா நான் 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் வந்து காலிஃப்ளவர் வந்துட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து தேவையான தண்ணி ஊற்றி உப்பு ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துலாம். நான் இங்கே வந்து பொன்னி அரிசி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன அரிசி வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவி மூடி வச்சு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம காலிஃப்ளவர் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இது கூட வந்து